பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நமது சேகுவாரா. வணக்கம் சேகுவாரா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் கட்டணம் தெரிஞ்சுட்டாங்க விஜயை தவிர. நம்ம சில்பா குமார் சொல்றாரு, எங்க அண்ணனுக்கு படத்தை விட அரசியல் தான் ரொம்ப முக்கியம். எது என்ன படத்தை விட என்ன அரசியல் முக்கியம்? ஜனநாயகன் படத்தை விட இப்ப இருக்க அரசியல் தான் முக்கியம். அதனாலதான் ஜனநாயகன் பத்தி பேசலையா. இல்லைன்னா நீ அறுத்து தள்ளிடுவ. இந்த இன்னைக்கு கூட தான் தொகுதி வரையறை பத்தி தமிழ்நாட்டையே முழுங்கிறதுக்காக ஒரு சட்டம் போடுறாங்க. நீங்க அரசியல் பேசிட்டாலும் போறது 6 தொகுதி, அதுல ஒரு தொகுதியில தான் பேசுற வெங்காயம். இதுல வேற அரசியலோட எங்களுக்கு ஜனநாயகனோட அரசியல் தான் எனக்கு முக்கியம் வராது. ஆமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆமா, இவங்க ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்க முடியல. சில்பா குமார் ஒரு மேடையில் வந்து நின்று இந்த மாதிரி பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் 3 பேர் இருப்பாங்க, நம்ம 3 பேர் உள்ளே உட்காந்துருப்போம், ஒரு கட்சிக்கு ஒரு ஆளை தாண்டா அனுப்புவாங்க. பிஎல்ஓ ஆஃபீஸராக ஒரு கட்சிக்கு ஒரு ஆளை தான் பூத்துக்குள்ளே அனுப்புவாங்க. இதுவே தெரியல சில்பா குமாருக்கு. 3 பேர் அனுப்புவாங்க. அப்படி போகும்போது நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துட்டாங்க, ராஜேஷ், ராஜகுமார், ராஜேஸ்வரி அப்படின்னு வந்துட்டாங்க, அவங்க பேர் அதில் இல்லை அப்படின்னா ஆன் கேமரா சிசிடிவி இருக்கும். அப்ஜெக்ஷன், இது வந்து கள்ள ஓட்டு நீங்கள் தைரியமாக சொல்லணும். ஒருவேளை அந்த அங்கே இருக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, நம்ம டீம் அங்கே வந்துடணும். எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸுக்கு முதல்ல ஃபோன் அலோடே கிடையாது. என்னையா நீ படிக்கிற, நீ என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, ஊர் எலெக்ஷன் நினைச்சிட்டியா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒரு பாவப்பட்டவர். அதுல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வேற நான் இருக்கேனா, அந்த குரூப்ல இருந்து இந்த வீடியோ வேற போட்டு ஆதவர்ஜனா நம்ம கைட் பண்ணியிருக்காரு, இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. நான் இதுக்கு நான் டக்குனு என்ன அறியாமல் போயிட்டு லூசுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, நான் இதை ஃபோன்லாம் அலௌடு இல்லைடா, ஒரு ஆள் தான் அலௌடு டைப் பண்ணிட்டேன்னு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே டெலிட் பண்ணிட்டு இப்படி வெளியே வந்து வேடிக்கை பார்த்தேன், என்ன பேசுகிறாங்க பார்த்தேன் அப்படின்னு வேடிக்கை பார்த்துருவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சரியான ஹைலைட் என்னென்னா, அந்த வேட்பாளர் எல்லோரும் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு, பிரச்சாரம் போகணும் வந்துருங்க அப்படிங்கிறாரு. காலையில் 8 மணி ஆகுது, எவனும் வரல. ஏமா நான் 8:15 ஆயிடுச்சு, கட்சி ஆஃபீஸில் வேட்பாளர் தனியாக உட்காந்துருக்கேன், இன்னும் ஒரு ஆளும் வரல, என்ன நினச்சிக்கிருக்கீங்க, கேவலமாக இருக்குது, நம்ம தேர்தல் தேதி அறிவிச்சு 20-30 நாள் ஆகி போயிடுச்சு, இன்னும் ஒருத்தர் வரல, ஒரு தொகுதிக்கும் போகலை, இப்படியே போச்சுன்னா விஜயனாவுக்கு தான் அசிங்கம், கேவலமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இன்னொருத்தர் லைன் போகிறேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, ஃபோன் பண்ணியிருந்தா நான் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. உடனே இங்கே பாரு, நான் ஃபோன் பண்ணவே இல்லை, நான் ஃபோன் பண்ண லைன் போகலை, அதனால நான் என்ன பண்ணுறது, நீங்களா கிளம்பி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை ஃபோன் பண்ணலனா. இன்னொரு அக்கா, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் வேட்பாளராக இருக்கலாம், பெரிய பொறுப்புல இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் கூப்பிட்டா வருவேன்னு அடிச்சுக்கிறாங்க குரூப்ல. சரி, நாளைக்கு பிரச்சாரம் வாட்ஸ்அப் குரூப் காலையில குட் மார்னிங் போட்டா சாயங்காலம் குட் மார்னிங் மட்டுமே போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, விஷயத்துக்கே வரமாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெஸ்டாரண்ட் போறோம், நம்ம ஏன் அந்த ரெஸ்டாரண்ட் இது போடாத, போன தடவை எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன்ல. இதுதான், அதாவது ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஆரம்பிச்சு வேலை பார்க்குற வரைக்கும் இதுதான் நடக்குது. அதே தான் இப்ப அந்த குரூப்லயும் நடக்குது. அதுல ஒரு கட்டத்துக்கு மேல வெறியா நானும் அந்த ஆடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ணி என் பர்சனல் சாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அதனால பார்த்துக்கிட்டே இருக்கேன். டெலிட் பண்ணிட்டாங்க, உண்மையிலேயே நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சேஃப்டிக்கு நானும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் ஒரு மாதிரி சூடாகி காலைல 6 மணிக்கு பிரச்சாரம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். ஒரு ஷிட்டாக அப்படி ஆறு போடுறோம். உடனே அந்த அக்கா, எப்போ 6 மணிக்குன்னா எங்கள் பிள்ளை குட்டிகளை நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் அப்படியே விட்டு வந்துடவா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படின்னு இன்னொருத்தர். அண்ணே நான் காலேஜ் போகணும்னே, ஏன்னா நீங்கள் 6 மணிக்கு சொல்கிறீங்க, ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லுங்கண்ணே. அவனோட புரிதல், தேர்தல் பிரச்சாரத்துக்கு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் சொல்லணுமா? ஏன்டா நீ என்ன எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் வாங்க 2 நாள் முன்னாடி சொல்லணுமா? ஏன்டா எல்லா நாளும் 6 மணிக்கு தான்டா பிரச்சாரம் போகணும், அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப் வந்து ஒரு வாரத்துக்கு அனாத மாதிரி ஆயிருக்கும். அப்படி சைலண்டா இருக்கு, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிருப்பாங்க. ஆமா, இல்ல வேட்பாளர் மட்டும் ஆடியோ அனுப்பிட்டே இருக்காரு. அதாவது மத்த கட்சியெல்லாம் பிரச்சாரம் பண்ணா இவனுங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த குரூப்ல வேட்பாளர் ஒரு பாவமா, சீரியஸாவே அந்த வேட்பாளர் பார்க்கும் பாவமா இருந்துச்சு. எல்லாரும் அக்கா, தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாரும் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வாங்க, நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 10 நிமிஷம் மட்டும் நோட்டீஸை மட்டும் கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவோம். அதுக்கு ஒரு சண்டை எடுக்கிறாங்க. 10 நிமிஷம் நீ எப்படி நோட்டீஸ் கொடுப்பேன், எனக்கு புரிய வைக்கிறேன், கையால தான் புரிய வைக்கிறேன், எனக்கு புரியல, நீ எப்படி கொள்கையை விளக்குவ. சரிக்கா, அப்போ ஒரு அரை மணி நேரம் எப்படிப்பா 8 மணிக்கு வர முடியும், நாங்களாம் வேலை வெட்டி இல்லாமல இருக்கோம் அப்படின்னு அடுத்து இருக்குது. ஏன்டா இது என்ன, சரிக்கா அப்போ ஒரு 6 மணிக்கு வந்துட்டீங்களா, அப்பா நான் அப்பதான்ப்பா வேலையை விட்டே வருவேன், வந்த உடனே எப்படிப்பா வர முடியும், அப்பா நீங்க எத்தனை மணிக்கு தான்க்கா வருவீங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சும்மாவே எடுக்கிறாங்க வேட்பாளரை, சும்மாவே சண்டை எடுக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றேங்கிறத முதலே சொல்லிருக்கலாமே. அந்த வேட்பாளர் உண்மையிலேயே பாவமா இருக்கு எனக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் அவன் டெய்லி போடுறாப்ல, யோசிப்பான் இனிமே தாவேக்கால நிக்கிறதுக்கு சும்மா சுயேட்சையில கூட நிக்கலாம். அந்த வேட்பாளர் கேம்பெயினை வேற வீடியோ வேற அந்த குரூப்ல போடுறாங்க. அந்த வீடியோவும் இருக்கு, பொய் சொல்லலை நான். கூட ஒரு 4 பேர் 5 பேர் தான் போறாங்க வேட்பாளர் கூட. 4 பேர் 5 பேர், அதுல ஒருத்தன் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே போறான், அப்படி இப்படியும் வீடியோ எடுத்துக்கிட்டே போறான்.
ஓட்டு போட்டுருங்க அக்கா ஓட்டு போட்டுருங்க நடையா நடக்கிறான் பாவமாக இருக்கு பார்க்க இப்படியே போட்டுக்கே போயிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த வீடியோ போடுறான், யாரும் வாழ்த்துக்கள் நல்லது நாளைக்கு நான் வரேன், அப்புறம் மறுபடியும் அறிவிக்கிறான் நாளைக்கு 8 மணிக்கு வாங்க, நாளைக்கு சாயங்காலம். எவனுமே எதுவுமே சொல்லலை. அப்படி அனாதையா அப்படி சைலண்டா இருக்கு. திடீர்னு அந்த குரூப் பிளாஸ்ட் ஆச்சு. எப்பனா அந்த தொகுதி வழியா விஜய் வராரு. அந்த தொகுதி வழியா விஜய் வராராம். கழக நிர்வாகிகள் அந்த வேட்பாளர் ஒரு மெசேஜ் போடுறாரு, கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு அன்பான இனிய வணக்கம், ஒரு நற்செய்தி, நம்முடைய கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாளை இந்த வழியாக இப்படி ரோட் ஷோவில் வர இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. குரூப்ல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு வராரு, எந்த ஸ்பாட்டுக்கு வராரு, எங்க இருந்து வராரு, நாம எந்த இடத்துல நிக்கணும், லொகேஷன் என்ன, ட்ரெஸ் கோடு சொல்லுங்க, ஓகேவா, எங்க இருந்து பார்த்தா கிளியரா தெரியும், ஓகே, காசு எதுவும் இருக்கா, ஓகே, எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. ஏண்டா அந்த பையன் பிரச்சாரத்துக்கு வாங்கடான்னு 2 வாரமா நாய் மாதிரி கூப்பிட்டுக்கு இருக்கான், அதுக்கு வரல, விஜய் வராருன்னு உடனே பாஞ்சு வராங்க குரூப்ல. அதாங்க கழக தோழர்கள். அப்பனா விஜய் வந்து ஒரு பொம்மை பிராண்டு, ஒரு டுபாக் ஒரு பிராண்டு, அவ்வளவுதான். இல்லைங்க, அது விஜய் தான் விரும்புறாங்க அவங்க. இப்ப இந்த வேட்பாளரை பிடிக்காமலே அந்த குரூப்புள்ள இருக்கானு, அவனா என்ன செய்வான், யாரு கொண்டு போடுவான் தெரியாது. இப்படிதான் இந்த வாட்ஸ்அப் குரூப் இயங்குது. அவன் என்ன பண்ணுவான், பஸ் ஏறி வந்து நேரம் திருச்சி கிழக்குல வந்து ஒரு குத்து குத்திட்டு போவான், நமக்கு எங்க விஜய் பிடிச்சிருக்கோ அங்க போலாம் அப்படின்னு. அது மாதிரி தான் நடப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லா எங்காலும் ஓட்டு போடலாங்க, என்னங்க நீங்க கேக்குறீங்க, நாங்க தமிழ்நாடு பிரஜை அப்படின்னு. வேணுங்கனவே வந்து 22ஆம் தேதி ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்பாங்க. தம்பி, தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் 5 மணிக்கே நாங்க தேர்தல் பரப்புரையை நிறுத்திடுவோம், இது உலக வழக்கம். அது எப்படி நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க கட்சி ஆரம்பிச்சவனுக்கு அப்புறம் தான் புது விதியெல்லாம் போடுறீங்க பண்றீங்க அப்படின்னு இவங்களா கொண்டு வருவாங்க. கண்டிப்பா அந்த ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம், எங்களுக்கு ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்கல அப்படி இப்படின்னு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் டீனர்ல எங்க ரோட் ஷோ வந்திருக்காப்ல, வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 8 மணி வரைக்கும் டைம் இருந்தது, ஆனால் 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு பர்மிஷன்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டார். அதான் வந்து சார் விஜயின் இது செயலை பார்த்தீர்களா, 6 மணிக்கே முடித்து விட்டு கிளம்பி விட்டார் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு கவுண்டர் பண்ணி டைலாக் தான் வந்து 6 மணிக்கு மேலே 1 கோடி ரூபாய் கொடுத்தா போனா வேலை செய்ய மாட்டேனா அடங்கப்பா அப்படின்னா, டேய் எனக்கு 2 கண்ணு தெரியாதுடா அப்படின்னா. இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க வேற நம்ம ஜெயிச்சிருவோம், விஜய்னா மட்டும் ஜெயிச்சாலே சிஎம், அப்படி பல கற்பனைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயனா மட்டும் ஜெயிச்சாலே போதும் சிஎம். ஆக்சுவலாக அவர் மட்டும் ஜெயிச்சாலே நாடு முழுவதும் இவனுக்கு ரசிகர்கள் பயங்கர கொண்டாடணும். அது நடக்க தான் போகுது, அது கொண்டாடட்டும் பயங்கரமா. அதாவது இருந்தாலும் ஜெயிக்கட்டும் தான் சொல்லுவேன். ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஆனா ஒண்ணு, அவர் ஜெயிக்கிறதா இருந்தா அண்ணன் சீமானன் ஜெயிக்கணும். ஆமா, பேருக்கு தான் போட்டியே 2 பேருக்கு தான் அப்படின்னா சீமான் தள்ளி போட பயிற்சிக்கார பயில ஏன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கேன் இவர் கத்துவாருன்னா, ஒரு திட்டம் முட்டிவு பண்ணிட்டோம் இந்திரு சொட்டிச்சிருவோம்னா இவர் ஒரு பக்கம் பேசி ஜாலியா இருக்கு அதை பயிட்டு பார்க்க. பட் ஆனா நம்ம வந்து நீங்க 2 பேரும் ஓரமா போய் உட்காந்து. ஆமா, அதனால நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, மைடியர் அப்பாவு சார், நீங்க வந்து எங்க அண்ணன் விஜயனை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவரை நீங்க ட்ரீட் பண்ற விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஜாலியா இருக்கணும், கடுகடுன்னு நடந்துக்காதீங்க, அப்படியே ஃபன்னாகவே இரிட்டேட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்டுக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் செல்லூர் ராஜு அவர்களை, நாயனார் நாகேந்திரன் அவர்களை எப்படி ஒரு நக்கலான ஒரு சிரிப்பில் அப்படி தோரணையாக நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மட்டும் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ளே இருப்பாங்க. சண்டே ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் அப்பாவை உட்கார வச்சுருவாரு, பக்கத்தில் உட்கார வச்சுருவாரு. நம்ம ஓபிஎஸ் என்ன செய்வாருன்னா, அப்படியே கெத்தா அவர் பாட்டு உட்காந்துருப்பாரு. அவர் அனுபவமான அல்ல, வரிசையில் அனுபவம் பல வருஷமா உட்காந்துருப்பார், அப்படி உட்காந்தே இருப்பார், கெத்தா உட்காந்துருப்பாரு. நம்ம இபிஎஸ் என்ன பண்ணுவாருன்னா, சபாநாயகர் அங்கே இருப்பார், ஓபிஎஸ் இங்கே இருப்பார், இபிஎஸ் இங்கே இருப்பார். இவர் இப்படி தான் பார்க்கணும், ஆனால் இவர் இப்படி பார்ப்பார். ஒட்டுமொத்த சட்டமன்ற கூட்டமும் இப்படியே இருப்பார். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, ஓ முகத்துல கூட நான் முடிக்க மாட்டேன், அந்த மாதிரி 2 பேரும் இப்படி திரும்பிட்டு உட்கார்றாங்க. ஒரே கலவரமா இருக்க போது, ஜாலியா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் நீங்க புரிஞ்சு தள்ளிட்டீங்கச்சே. அதாவது என்னன்னா, கள நிலவரம் என்னன்னு, கலவரம் மாதிரி சும்மா பம்பரம் மாதிரி சரன்னு வேட்பாளரை பத்தி சொல்றது என்ன, வாட்ஸ்அப் குரூப் பத்தி சொல்றது என்ன, அதுக்கப்புறம் அவங்க நடந்ததை சொல்றது என்ன, களத்தில் நடந்த காமெடியை சொல்றது என்னன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அடுத்த வாரமும் இதை விட நகைச்சுவையா நிறைய ஏதாவது காமெடி நடக்குங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இதோட வந்து நான் அப்படியே கிளம்புறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆதவன் மற்றும் பாஸ்டாக்ஸ். நன்றி.